அருகே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தில் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவர் தனது நேர்மையான செயலால் பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். பாத்துங்க, எல்லாம் நகை கொடுத்தாச்சு, ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். உங்க பொருளை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டக்டர் கையில கிடைச்சா நாங்க எடுத்து கொடுத்துருவோம். பேசஞ்சர் கையில வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. பாத்துங்க, பத்திரமா போங்க. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பயணி ஒருவர் கோவையில் மருத்துவ பரிசோதனைக்காக வருகை தந்துள்ளார். பரிசோதனை முடிந்து திரும்புகையில் கோவை திருப்பூர் வழித்தடத்தில் இயங்கும் தனியார் பேருந்தில் ஏறி கனியூர் சுங்கச்சாவடி அருகே பணிபுரியும் தனது மகளை சந்திக்க சென்றுள்ளார். சுங்கச்சாவடியில் இறங்கிய பின்னர் அவர் தனது கைப்பையை பரிசோதித்த போது அதில் இருந்த பணப்பை காணாமல் போனதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தார். இந்நிலையில் அந்த தனியார் பேருந்து அவிநாசியை அடைந்த போது நடத்துனர் பேருந்தின் அடிப்பகுதியில் ஒரு பணப்பை கிடப்பதை கண்டறிந்தார். அதனை திறந்து பார்த்தபோது அதில் ரூபாய் 13,200 ரொக்கமும் 2.5 பவுண்ட் எடையுள்ள தங்க நகைகளும் இருந்தன. உடனடியாக அந்த பணப்பையில் இருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட நடத்துனர் பணம் மற்றும் நகைகள் பத்திரமாக தன்னிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்து மீண்டும் சுங்கச்சாவடிக்கு வரும்போது அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடிக்கு வந்த அந்த பெண்மணி பேருந்து நடத்துனரிடம் தனது பணம் மற்றும் நகைகளை முழுமையாக சரிபார்த்து பெற்றுக் கொண்டார். தனியார் பேருந்து ஊழியரின் இந்த பொறுப்பான மற்றும் நேர்மையான செயல் அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படுகிறது.